எனக்கு வந்து வயசு 55. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அந்த விவசாயிலேருந்து எங்கள் அப்பா தான் வந்து பயிர் வச்சுருந்தார். எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் நானே இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 வருஷமாக நாங்கள் பயிர் வச்சுட்ருக்கோம். ஆனால் இப்போ திடீர்னு எங்களுக்கு தெரியாமல் 20,000 ரூபா வந்து லாரியில் வச்சு மண்ணை கொட்டி பயிர் வச்ச இடத்துல ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு புள்ளி சுற்றி பெஞ்சிக்கு போடுறாங்க. அங்கே லோக்கலில் ஒரு பில்டிங்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், சாதி கன்ஸ்ட்ரக்ஷனு, அவங்களோட ஆட்கள் தான் எப்போ பார்த்தாலும் ஒரு 50 பேர் 100 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. நம்ம கிட்ட போக முடியல. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்ரீபந்து கோர்ட்டில் வந்து வழக்கு OS நம்பர் ஆகிருக்கு. நம்பர் ஆனாலும் எங்களால் வந்து உள்ளே போக முடியல. போர்டு வைக்கிறது கூட எங்களால் உள்ளே போக முடியல. அங்கே எதிரிலேயே அந்த இடத்துக்கு எதிரில் 100 அடிக்கு முன்னாடிலேருந்தே எப்போவுமே ஒரு 50 பேர் 100 பேர் அங்கே அடியாட்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. எங்களால் உள்ளே போக முடியல. நாங்கள் போட்ட ஒப்பந்தம் இருக்குது, நாங்கள் கொடுத்த அட்வான்ஸ் பணம் இருக்குது அவங்ககிட்ட. எங்ககிட்ட எதுக்குமே ரிப்ளைவே கிடையாது. எங்கள்கிட்ட வந்து கூப்பிட்டு எதுவும் பேசுறதும் கிடையாது, எதுவும் கேட்குறது அவங்க இஷ்டத்துக்கு இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எப்போ போனீங்க, என்ன நடந்துச்சு? இப்போ நாங்கள் ஒரு 2 மாதம் முன்னாடி போனோம். 2 மாதம் முன்னாடி தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 50 லாரி இங்கேருந்து நம்ம கழனியிலேருந்து கிட்டத்தட்ட மணிமங்கலம் வரலாம் நிற்குது. ஒரே டைமில் 50 லாரி வந்து ஏக்தமாக 3 நாளில் முடிச்சிட்டாங்க வேலையை. 3 நாளில் 50 லாரிக்கு மேலே வந்து மண்ணு கொட்டி முடிச்சிட்டாங்க. நம்ம போய் கேட்டதுக்கு நம்மக்கிட்ட இந்த யார் ஓனர்னு தெரில, யார் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த ஓனருங்க அப்புறமா வராங்க. அங்கே ஓனருக்கு இல்லை, அந்த பில்டர் இருக்கிற அப்புறங்க அவர் தான் இருந்தால் எல்லா வேலையுமே அங்கே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நீதிமன்றத்தில் என்ன வழக்கு கொடுத்துருக்கீங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்கள் கோரிக்கை வந்து நாங்கள் இதுக்காக வந்து பல லட்சம் நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டை நாங்கள் அட்வான்ஸ் பண்ணால் அவங்க கூட கொடுத்துருக்கோம். அதுக்கு வருஷம் நாங்கள் கொடுக்க வேண்டிய குத்தகை நெல் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 450 மரக்கா அவங்களுக்கு வந்து நெல் கொடுத்துருவோம். 3 போகம் வளையிற இடம். இதில் வந்து இப்போ என்ன பண்ணால் இதுக்கு தாண்டி எங்கள் லேண்டு இன்னொரு லேண்டு ஓன் லேண்ட் இருக்குது. இது வழியாக தான் விவசாயம் அந்த ஏரி தண்ணி பாசல் வரணும். அந்த காவாலாம் கூட மொத்தமே மூடிட்டாங்க. அந்த காவாலாம் அதில் 3 காவா போவோம் அந்த விவசாய லேண்டு 4 ஏக்கரில். இப்போ காவாவே இல்லை, காவா ஃபுல்லாகவே மண் கொட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த காவாலாம். என்ன சொன்னார் ஆணையர்? என்ன சொன்னார் ஆணையர் வந்து அடிஷனல் கமிஷனர் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. விசாரிச்சு உங்கள் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னுடைய கட்சிக்காரர் வந்து ஜமீன் தகப்பனார் பெயர் வேணுகோபால், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தாலுக்கா வரதராஜபுரம் கிராமத்தை சேர்ந்தவர். அதாவது இவங்களுக்கு சொந்தமான ஒரு 4.25 ஏக்கர் நிலத்தை வந்து தவறான நோக்கத்தில் ஏமாற்றி லாபம் பெறணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுமான நிறுவனம் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்தோட ஆக்சுவல் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனிவாசர் ஐயர் என்ன பண்ணுறாரு, இவங்க அப்பா வந்து சீனிவாச ஐயர்கிட்ட வேலை செய்யும் போது வேணுகோபால்ன்றவர் வேலை செய்கிறார். சீனிவாச ஐயர்கிட்ட வேலை செய்யும் போது அவங்க வந்து ஃபாத்திமான்றவங்களுக்கு வந்து அந்த நிலத்தை வந்து இவங்க அப்பா தான் வந்து விற்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபாத்திமா வாங்கினதுக்கப்புறம் இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட வந்து முஸ்லிகா ஒப்பந்தம் போடுறாங்க. முஸ்லிகா ஒப்பந்தம் போட்டு இவங்க தான் வந்து குத்தகை எடுத்து அதில் வந்து விவசாய நிலத்தில் பயிர் வச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நிலத்தை வந்து மெயின்டைன் பண்ணது, அந்த நிலத்துக்கு நிறைய செலவு பண்ணது, பென்சிங் போட்டது எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க குடும்ப வகையாக தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 60 லட்ச ரூபா கிட்ட, இன்றைய மதிப்பு 60 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நிலத்தின் வழியாக கால்வாய்கள்லாம் போகுது. ஃபாத்திமா இறந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, ஃபாத்திமாவோட மகன்கள் பகீர் அகமது, சிராஜுதீன், உபைதுர் ரஹ்மான், அக்பர், அதுக்கப்புறம் தசர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷாதில் கட்டுமான நிறுவனத்தோட சேர்ந்து அந்த நிறுவனத்தோட தலைவர் வந்து முஜிபுர் ரஹ்மான், அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ் மற்றும் அவரது மனைவி சங்கீதாவோடு சேர்ந்து அடியாட்களை வைத்து இவங்களை உள்ளே நுழைய விடாமல், இவங்க குத்தகை வந்து இன்னும் இருக்குது, இதில் இருக்கிற லேண்டில் வந்து இவங்களை பயிர் வைக்க விடாமல், உள்ளே வந்து என்ட்ரியாக விடாமல் இவங்களை வந்து அடியாட்களை வைத்து மிரட்டி வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க போட்ட பழைய காம்பவுண்டு, அந்த ஃபென்சிங் காம்பவுண்டு எல்லாத்தையும் அகற்றி இப்போ அவங்க வந்து அதில் வந்து கற்களை வைத்து மதில் மாதிரி போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக வந்து ஐயா அவர்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்தோம். இவருக்கு வந்து ஒரு நல்ல சட்டப்படி இந்த மனுவை வந்து வாங்கிட்டு நல்லபடியாக விசாரித்து இவருக்கு என்ன நியாயம் கிடைக்குமோ அந்த வகையில் வந்து இவருக்கு நியாயத்தை வழங்கணும்னு சொல்லி ஐயாக்கிட்ட தாழ்மையோட மனு கொடுத்துருக்காங்க. அதன் மீது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். இவரும் வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்கார், ஜமீன் ஐயாவும். இதனால் எனக்கு வந்து வயசு 55.